ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரம் இன்ஃபோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு எல்லோரும் அங்கே எங்கே போயிட்டு வந்துட்டுருக்குறீங்களா? நான் செய்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. இப்போ நான் எறாவை வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறேன். எல்லோரும் பண்ணியிருப்பாங்க. என்னோடய மெத்தடில் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி சமைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை சமைக்கிறத ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னாக்கா ஒரு இதில் எந்தெந்த ஸ்டேஜில் என்ன செய்யணுங்கிறத அந்தந்த ஸ்டேஜில் சொல்லும்போது நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கனாக்கா அது மிஸ் ஆகிடும். இப்போ நியூலி மேரிட் கப்புள் எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்காகவே நான் இந்த ரெசிப்பியை செஞ்சு காட்டுறேன். பேச்சுலர்ஸும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பிரியாணி, ப்ரான் பிரியாணி நீங்கள் ஹோட்டலில் தேடி போகாமல் வீட்லேயே இருந்து செஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் சமைச்சிடலாம். இது வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம்லாம் பிடிக்காது. அதனால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு அரை கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அரை கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிரில் மேரினேட் பண்ணி வைக்கிறேன். இது எதுக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுன்னாக்கா ப்ரான்லாம் ஹார்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஹார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் தயிரில் ஊற வைக்கிறேன். ரெண்டாவது பாஸ்மதி அரிசி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 3 இந்த மாதிரி இதை ஸ்லைஸ் பண்ணாலே போதும். வதங்கினாலே அது சுருங்கிடும். பச்சை மிளகாய் பெருசாக 2 எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு, இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எதுக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா, ப்ரானும் கேஸுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தூக்கலாக இருக்கணுன்றதுக்காக நிறைய எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் கரம் மசாலா கம்மியாக போடுறேன், அதனால் கம்மியாக எடுத்திருக்கேன். 2 பட்டை துண்டு, ஒரு 5 ஏலக்காய், அரை ஸ்பூன் சாய் ஜீரா, லவங்கம் ஒரு 6-7 எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. உங்களுக்கு கூட வேணும்னா இன்னொரு பட்டை துண்டும், இன்னொரு 2 ஏலக்காய், ஒரு 3-4 லவங்கம் சேர்த்துக்கலாம். இன்னொரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆப்ஷனல், யாருக்கு எந்தெந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெய். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ப்ரான் பிரியாணி உங்களுக்கு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். இந்த கட்டிங்கெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்தில் நம்ம எறா பிரியாணி செஞ்சுக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அரிசியை ஊற போட்டுறேன். ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா, ப்ரானோடையே போட போகிறேன். மட்டனுனாக்கா, சிக்கனுனாக்கா அது வேகிறதுக்கு டைம் பிடிக்கும். அதனால் அப்புறமா ஊற போடுவோம். வதக்கின பிறகு, வெங்காயம் தக்காளி வதக்கின பிறகு ஊற போடுவேன். இது ரொம்ப நேரம் பிடிக்காது வேகிறதுக்கு ப்ரான்னு. அதனால் முதல்லையே இதை ஊற போட்டுறேன். கழுவி ஊற போட்டுருணுங்க. கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது ஏன் அரிசி ஊற வைக்கிறேன்னாக்கா, எப்போவுமே பிரியாணி செய்யும்போது அரிசி ஊற வச்சு நம்ம குக்கரில் செய்கிறோங்கிறதுனால நம்ம ஊற வச்சு செஞ்சோம்னாக்கா அந்த பிரியாணி ரைஸ் சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கிறது. பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கரைஞ்சிச்சு. பட்டை லவங்கம் பொரிஞ்சு மேலே வந்துட்டுச்சு. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு டேஸ்ட் வரணுன்னாக்கா வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கணும் பிரியாணி. சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன்
சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி கலர்லெஸ் ஆயிடட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் வதங்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு வாசனையே வரக்கூடாது. பச்சை வாடை எல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா கம்மன்னு வரும். அதுவே பிரியாணி வாசனை வந்துடும். இஞ்சி பூண்டு போட்ட போது கொஞ்சம் கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா வதங்கி வாசனை வருது. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லி, நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னாக்கா இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் கூட வந்து உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆனோடனே ஒன்றுமே தெரியாது. எடுத்து போடுற மாதிரி வரவே வராதுங்க. சரிங்களா? வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூளும் போட்டுடலாம். 2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சமாக அப்படி எல்லாம் வதக்கிட்டுங்க போதும். இப்போது ப்ரான் எல்லாம் தயிரோடி அப்படி எல்லாத்தையும் கொட்டிடுங்க. ப்ரான் போட்ட பிறகு நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் வதக்குனா போதும். இப்போ நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் வதங்கிறதுக்கு தான். நம்ம எல்லாம் போட்டுட்டு உப்பையும் போட்டு வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். அதுக்குள்ளே அரிசியை வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், ப்ரான் இவ்வளோ வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க, தண்ணி இல்லாமல் எடுத்துருங்க. பக்கத்தில் இது ஊற்ற வேண்டிய தண்ணியை வந்து பக்கத்தில் ஒரு பேனில் கொதிக்க வச்சுக்கோங்க. சூடாகி கொதிக்கும்போது இதில் ஊற்றிட்டிங்கன்னாக்கா போதும். இப்போ நான் வந்து 1.5 ஆழாக்குன்னு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அரிசி, அது 1.5 ஆழாக்குன்னு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 3 டம்ளர் ஊற்ற மாட்டேன். ஏன்னு தெரிஞ்சிங்கனாக்கா, இப்போ நம்ம அரிசியை வந்து ஊற வச்சிட்ருக்கோம். அதனால் வந்து நான் 2 டம்ளர் தான் ஊற்ற போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு இதுலேயும் தண்ணி சுரக்குது இல்லைங்களா, தயிரில் ப்ரான்லேயும் தண்ணி சுரக்கும். ரெண்டாவது பிரியாணிக்கு நம்ம அந்த தண்ணியை நிறைய ஊற்றினோம்னாக்கா அப்புறம் பேஸ்ட் ஆகிடும், அது பிரியாணி மாதிரி வராது. அதனால் 1 டம்ளர் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், 2 டம்ளர் தான் ஊற்ற போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு இப்போ போட்டுக்கோங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்போ 1/4 ஸ்பூன் போட்டேன் இல்லைங்களா, இப்போ மீதி 3/4 ஸ்பூன் போட்டாச்சு. தண்ணியை ஊற்றிட்டு அந்த நேரத்தில் உப்பு காரம் ரெண்டுமே பார்த்துக்கலாம். நீங்கள் பத்தலைன்னாலும் போடலாம். அந்த தண்ணி கொதித்த உடனே எடுத்து இதில் ஊற்றிட்டு மூடிட்டிங்கன்னாக்கா ஒரே விசில் போதும், நிறைய வேண்டாம், ஒரு விசில். அது வந்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அடங்கின வாட்டி தரங்க. தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஊற்றிட்டு
உங்களுக்கு நெய் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். நான் எல்லாமே திட்டமாக ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1 ஸ்பூன் பிடிக்குது இதுக்கு. வெயிட் போட்டாச்சு. ஒரே ஒரு சவுண்டு வந்தால் போகிறோங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, செட்டில் ஆகிடும். அப்புறமா நம்ம பிரியாணியை எடுத்து பார்க்கலாம். ஒரு விசில் வந்துச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸும் செட் ஆகிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அடி பிடிக்காமல் அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணி நம்ம கம்மியாக ஊற்றலைன்னோம்னாக்கா உங்களுக்கு அது குழஞ்சி போயிடும். கரெக்டாக அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணியே ஊற்றிக்கணும். நம்ம இந்த வதக்கிற இது கன்சிஸ்டன்சி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றினோம்னாக்கா இந்த மாதிரி அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. எல்லா டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு. வாசனை கமகமான இருக்குது. அதுக்கு வெள்ளரிக்காய் ரைத்தா, ஒரு முட்டை, ஒரு ஃபிஷ் ஃப்ரை, ஃபுல் மீல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாங்க. சாப்பாட்டோடு அந்த எறா மிக்ஸ் ஆகிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குதுங்க. எத்தனையோ தடவை பண்ணதை விட இந்த தடவை உங்களுக்கெல்லாம் காட்டுறேன்றதுக்காகவே நல்லா வந்திருக்கோம் என்னவோ தெரியல. ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குது. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்ஸோட இதே இதோடு செஞ்சு பாருங்கள். ஈஸி டு பண்ணுறது. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.